கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பகுதி 2 நாளாகமம் 23 வசனம் 12 11 12 நம்ம வாசிப்போம். அதில் யோவாஸை குறித்து சொல்லியிருக்கு. யோவாஸ் ஒரு சிறு பையன். அவரை கொல்றதுக்கு அதலியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க எதிரி. ராஜ வம்சத்தில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு கொல்றதுக்காக வருவாங்க. அப்போ யோவாசுடைய அத்தை இந்த 12வது வசனத்தில் சொல்லியிருக்கிற மணிக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வச்சிருவா. அவனை கொல்லாதபடி அதலியால் கொல்லாதபடி ஒளிச்சு வச்சிருவா. நம்ம இந்த பகுதியில் நல்லா வாஸ்தவம்னா ஆண்டவருடைய காரியம் இதில் நல்லா தெரியும். இன்றைக்கி உலகத்தில் நம்ம யாருக்குமே தெரியலையே, நம்ம ஒரு அடிப்பீட்டில் தானே கிடக்கிறோம், நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறோம், நம்ம கணவரை பார்க்குறோம், நம்ம ஒரு சாதாரண ஒரு வேலை தானே பார்க்குறோம், நம்ம ஒரு ஆளுக்கு கீழே இருந்து தானே வேலை பார்க்குறோம், நம்மளை யாருமே கண்டுக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட சொல்கிற காரியம் என்னென்னா, உங்களை இருக்கிற இடத்துல ஆண்டவர் நாளைக்கு கிரீடமாக மாற்றுவதற்காக ஒரு ராஜ மேன்மைக்காக இன்னைக்கு உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளிச்சு வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதலியால் போன்ற காரியம் உங்களை அழிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளில் உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே சமூகத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஒரு நாள் வருது, இந்த அதிகாரம் 23 அந்த ஒளிச்சு வச்ச யோவாஸை 24 2 நாளாகமும் 23 வசனம் 11 பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோதாவும் அவன் குமாரன் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். 22 கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளிச்சு வச்சாங்க. 23வது அதிகாரத்தில் தலையில் கிரீடத்தை வைக்கிறாங்க. ராஜகுமார கிரீடத்தை வைக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்களை ஒளிச்சு வச்சுருக்கிறது வர்ற நாட்களை உங்களை ஒளியாக பயன்படுத்த, உங்களை தவறான பாதையில் ஆண்டவர் போக விடாது. இந்த உலகத்துக்கு நீங்கள் தப்பாக போகாமல் இந்த உலகத்தில் ஏசப்பா நாமத்துக்காக உப்பாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் உங்களை தப்பாக போகாதபடி இந்த நாள் வரை பாதுகாத்து வர்றாங்க. எத்தனையோ காரியம் வந்துச்சு நம்ம தப்பாக போகிறதுக்கு, தவறு செய்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய உண்மையினால் நம்மளை எந்த காரியத்திலும் தப்பாக போக விடலை. ஏன்னா நம்ம உப்பாக உலகத்துக்கு இருக்கணும்னு, நம்ம இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கணும் தான் 2 நாளாகமம் 22 12 சொல்லியிருக்கிற மணிக்க கர்த்தருடைய